முன்னாள் அமைச்சர் பொன்முடி குற்றவாளி என்ற தீர்ப்பை நிறுத்தி வைத்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு நகல் வெளியானது. இந்நிலையில் அவர் மீண்டும் திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினராக ஆவதற்கான சூழல் ஏற்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. பொன்முடி குற்றவாளி என்ற தீர்ப்புக்கு தடை விதித்த உச்சநீதிமன்றம் எந்த நிபந்தனையும் குறிப்பிடப்படவில்லை. அந்த தீர்ப்பு தொடர்பான நகல் வெளியான பிறகு அடுத்த கட்ட நகர்வு என்ன என்பது குறித்து தெரிய வரும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. தற்போது உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த தீர்ப்பு நகல் வெளியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினராக மீண்டும் தேர்வு செய்யப்படுகிறார் என்ற தகவல் தான் வெளியாக இருக்கிறது. பொன்முடி இழந்த அவருடைய எம்எல்ஏ பதவி மீண்டும் அவருக்கு கிடைப்பதில் எந்தவித சிக்கலும் இல்லை என்பதுதான் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு நகல் மூலமாக தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக பொன்முடியை பொறுத்தவரையில் திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதியாகவும் அதே போன்று அமைச்சரவையிலும் அவர் இடம்பெற்றிருந்தார். இந்நிலையில் அவருக்கு எதிரான தீர்ப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவருக்கு எதிராக இந்த விசாரணை நடைபெற்ற போது 3 ஆண்டுகள் சிறை மற்றும் 50 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. இதை எதிர்த்து அவர் உச்சநீதிமன்றத்தை அணுகினார். உச்சநீதிமன்றத்தில் அவருக்கு சாதகமான தீர்ப்பு வெளியானது. குறிப்பாக இந்த வழக்கை மேல்முறையீட்டு வழக்கை பொறுத்தவரையில் வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் பொன்முடிக்கு எதிராக விதிக்கப்பட்ட தண்டனை மற்றும் அந்த தீர்ப்பை நிறுத்தி வைப்பதாக சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை நிறுத்தி வைப்பதாக தெரிவித்திருந்தார். அதே போன்று அவருடைய மனைவிக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பினை பொறுத்தவரையில் தண்டனை மட்டும் நிறுத்தி வைப்பதாக தெரிவித்திருந்தார். இப்படியாக இந்த தீர்ப்பு பொன்முடிக்கு சாதகமான சூழல் ஏற்பட்ட காரணத்தால் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவென்றால் சட்ட விதிகள் படி 2 ஆண்டுகள் குற்றவியல் சட்டத்தில் 2 ஆண்டுகளுக்கு ஒரு சிறை தண்டனை விதிக்கப்பட்டால் அவர் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி அந்த பதவியை அவர் இழக்கக்கூடிய சூழல் ஏற்படும். அதன்படி பொன்முடிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட காரணத்தால் அவர் எம்எல்ஏ என்ற தகுதியை இழக்கக்கூடிய நிலை ஏற்பட்டது. அதற்கு பிறகு அந்த தீர்ப்புக்கு எதிராக உச்சநீதிமன்றம் சென்றப்பட்ட பிறகு பொன்முடிக்கு ஆதரவான தீர்ப்பு வெளியான காரணத்தால் பொன்முடிக்கு எதிராக விதிக்கப்பட்ட சிறை தண்டனைக்கான தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்படுவதாக, குற்றவாளி என்ற தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்படுவதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்திருந்தார்கள். இந்நிலையில் அடுத்த கட்டமாக அவர் மீண்டும் எம்எல்ஏ ஆகிறாரா அல்லது மீண்டும் அவர் அமைச்சராக பொறுப்பேற்பு இருக்கிறாரா என்றெல்லாம் கேள்விகள் எழுப்பப்பட்டன. ஆனால் அது குறித்து உடனடியாக தகவல் வெளியாகவில்லை. அதைத் தொடர்ந்து நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு சபாநாயகர் அப்பாவு சட்டப்பேரவை செயலாளர் சீனிவாசனுடன் ஆலோசனை மேற்கொண்டார். அந்த ஆலோசனையில் அடுத்த கட்ட நகர்வு என்ன என்பது குறித்தெல்லாம் பேசப்பட்டது. அதில் முக்கியமாக உச்சநீதிமன்றத்துடைய அந்த தீர்ப்பின் நகல் வெளியான பிறகுதான் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பது குறித்து தெளிவாக தெரிய வரும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. தற்போது உச்சநீதிமன்றத்துடைய நகல் வெளியாக இருக்கக்கூடிய காரணத்தில் அந்த தீர்ப்பில் எந்த நிபந்தனையும் விதிக்காமல் பொன்முடி குற்றவாளி இல்லை, அந்த குற்றவாளி என்ற தீர்ப்புக்கு தடை விதித்து உச்சநீதிமன்றம் நகல் வெளியாக இருக்கிறது. அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பது குறித்த விவரம் நமக்கு தெரிய வரும்.